வணக்கம், உங்கள் ராஜ்குமார். டிஎன்இஏ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ஸோ எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஹோப் எல்லாருமே அவங்க காலேஜில் அடி எடுத்து வச்சுருப்பீங்க. காலேஜஸ் நிறையா இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் யாருக்காக பேசுகிறேன்னா, நல்ல காலேஜில் கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். எல்லாமே ஹாப்பி, வெல் அண்ட் குட், யூ கேன் ட்ராவல் ஆன், நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா தவறுதலாக நிறையா காலேஜஸ் எடுத்திருப்பீங்க. அதே மாதிரி தவறான கைடன்ஸ்னால் ஒரு சில காலேஜ் எடுத்திருப்பீங்க. சில பேர் உங்களுக்கு மார்க் கம்மியாக இருக்கிறதுனால நல்ல காலேஜ் கிடைக்காம போயிருக்கலாம். அதே மாதிரி சில பேருக்கு அவங்க ஆசைப்பட்ட சிஎஸ்சியோ இசிஇயோ கிடைக்காம போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எப்பயுமே இருக்கும். முன்னாடியெல்லாம் அதுக்கு ரொம்ப பெரிய சொல்யூஷன்ஸ் இருக்காது. என்னோடய சொல்யூஷனும் ரொம்ப நியாயமான சொல்யூஷன் தான். அதே மாதிரி இப்போ காலேஜ் கிடைக்காதவங்களுக்கு நம்ம போயிட்டு நீங்கள் ஒரு 10 லட்சம் கொடுத்து 5 லட்சம் கொடுத்து மேனேஜ்மெண்ட்டில் பெரிய காலேஜில் போய் சேருங்க அப்படின்னு சொல்கிறது கிடையாது. நீங்கள் படிக்கிற காலேஜிலே நல்ல முறையில் படிங்க. உங்களோட கோர்ஸுக்கு ஒரு அடிஷ்னல் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இப்போது நமக்கு இப்போ நம்ம படிச்சிட்ருக்கீங்க, ஒரு காலேஜில் படிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு விருப்பமான பாடமும் கிடையாது, விருப்பமான காலேஜும் இல்லை. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம். ரைட், ஓகே. இப்போ உங்களுக்கு ஐஐடிக்குள்ளே என்ட்ரு ஆகிற சான்ஸ் கிடச்சதுன்னா மிஸ் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டிங்களா? இப்போது ஐஐடிக்குள்ளே என்ட்ரு ஆகிற சான்ஸ் கிடச்சி, சார் நான் இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்தி பண்ணால் அது உங்களுக்கான வாய்ப்பு தான் இது. ஸோ ஐஐடியில் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி இன் டேட்டா சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது இன்ட்ரடியூஸ் பண்ணி 4 இயர்ஸ் ஆகுது. 29,000 மெம்பர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா படிச்சிட்ருக்காங்க. அந்த 29,000 மெம்பர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, இன்னும் நிறையா பேர் படிச்சிட்ருக்காங்க. இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே படிச்சிட்ருக்காங்க. டீச்சர்ஸ் இருக்காங்க. அதில் நிறைய பேர் தங்களை டேட்டா சயின்ஸில் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் அப்டேட் பண்ணிக்கணும்னு நிறைய பேர் படிக்கிறாங்க. ஸோ அதுக்கான ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது. 18லேருந்து 81 வரைக்கும் எல்லோரும் படிக்கலாம். சார் நாங்கள் இப்போ இங்கே பிஇ ஜாயின் பண்ணிட்டோமே சார், பிடெக் ஜாயின் பண்ணிட்டோமே சார், நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணிக்கிட்டே அந்த ப்ரோக்ராமையும் பேரலாக படிச்சுக்கலாம். இட் இஸ் அண்ட் பியூர்லி ஆன்லைன் ப்ரோக்ராம். சார் அதுக்கு ஏதாவது இப்போ ஐஐடினாலே நம்ம ஜேடபிள்யூ எக்ஸாம் எழுதணுமே சார், ஜாயிண்ட் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணுமே சார், அது எதுவுமே கிடையாது. அவங்க ஒரு குவாலிஃபயர் எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த குவாலிஃபயர் எக்ஸாமில் நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் மார்க் வாங்கினீங்கன்னா யூ கேன் ஆல்சோ என்டர் ஐஐடி அண்ட் யூ கேன் ஏர்ன் அ டிகிரி. சார் எனக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 4 இயர்ஸ் கோர்ஸ். அந்த 4 இயர்ஸ் கோர்ஸில் ஃபவுண்டேஷன் இருக்குது, டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு டிகிரி லெவல் கோர்ஸ் இருக்குது. அதாவது நான் 1 வருஷம் தான் படிக்க போகிறேன், இல்லை நான் 2 வருஷம் தான் படிக்க போகிறேன், இல்லை நான் 4 வருஷமாக முடிச்சுக்கிறேன். அந்தந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம் இந்த கோர்ஸில். ரைட், இந்த கோர்ஸுக்கும் நீங்கள் காலேஜில் படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. காலேஜில் ஒரு செமஸ்டருக்கு ஒரு 6 பேப்பர் இருக்கும். அந்த செமஸ்டருக்கு 6 பேப்பர் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி படித்து நம்ம கிளியர் பண்ணணும். அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வேலையாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சைடில் ஆப்டிடியூட் கற்றுக்கிறதோ, கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறதோ, ப்ரோக்ராமிங் படிக்கிறதோ, இந்த 6 பேப்பரை நம்ம படிச்சுக்கிட்டே தான் அதை பண்ணணும். த கிரவுண்ட் ரியாலிட்டி. ஸோ அப்புறம் 3 லேப் இருக்கும் ஒவ்வொரு செமஸ்டரும். ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட அந்த இது ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கு நடுவில் ஐவி இருக்கும், அசைன்மெண்ட் இருக்கும், எக்ஸாம்ஸ் இருக்கும், யூனிட் எக்ஸாம்ஸ் இருக்கும், மந்த்லி எக்ஸாம்ஸ் இருக்கும். இதெல்லாம் காலேஜில் போயிட்டே இருக்கும். அப்போ நமக்கான தேடலை நம்ம எப்போ பூர்த்தி பண்ணிக்கிறது? இப்போ நம்ம ஒரு டேட்டா சயின்ஸ் எடுத்திருக்கோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கோம், இசி எடுத்திருக்கோம். நம்ம ப்ரோக்ராமிங்லேயோ டேட்டா அனலிஸ்ட் ஆகணும், இல்லைனா டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணுங்கிறத எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிறது? ஒன்லி பை யூசேஜ் ஆஃப் திஸ் ஆக்டிவிட்டி. நம்ம இப்படி ஒரு ஐஐடி ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னால் இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ். ஸோ நம்ம இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறப்பயே இந்த கோர்ஸ்லேயும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 4 இயர்ஸ் கழித்து நீங்கள் அந்த காலேஜில் வாங்குகிற டிகிரியும் ப்ளஸ் இந்த ஐஐடியோட டிகிரியும் யூ வில் கெட் இட். ஸோ எவ்வளோ சுலபமாக ஒரு டிகிரி நமக்கு ஐஐடியில் வித்தவுட் ஜேடபிள்யூ எழுதாமல் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். சார் இந்த டிகிரி வேலிடா? கண்டிப்பாக வேலிட் தான். ஸோ இது ஆன்லைன் மோடில் இருக்கலாமே தவிர ஐஐடி டிகிரி என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் நம்பர் 1ல் இருக்காங்க. ஸோ ஐஐடி டிகிரி வேலிட் இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இட் இஸ் அன் யூனிக் வண்டர்ஃபுல் ஆன்லைன் ப்ரோக்ராம். ரைட்.
சரி, இதுக்கு வந்து என்ன மாதிரி நமக்கு வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எனி ஸ்ட்ரீம் இன் +2 இருக்கலாம். சார் நான் வந்து காமர்ஸ் குரூப், ஓகே, யூ கேன் ஸ்டடி. சார் நான் வந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கம்ப்யூட்டர் எடுத்திருக்கேன், ரைட், யூ கேன் ஸ்டடி. நான் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் பயாலஜி எடுத்திருக்கேன் 12th, யூ கேன் ஸ்டடி. எனி குரூப் மெம்பர்ஸ் ஃப்ரம் ஏஜ் 18 to 81 கேன் அவைல் திஸ் ப்ரோக்ராம், ரைட். சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு விஷயம் வந்து the subjects are taken only by IITs and industry professionals. ஸோ அதனால் வந்து இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக இருக்கிற எல்லா விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கலாம். அதே மாதிரி மந்த்லி யூ வில் பி ஹேவிங் அன் எக்ஸாம். எப்படி நீங்கள் காலேஜில் வந்து யூனிட் டெஸ்ட் எழுதுறீங்க, அது மாதிரி இதுலேயும் வந்து ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் அவங்க ஒரு சென்டர் சொல்லுவாங்க, அந்த சென்டரில் போய் அந்த டெஸ்ட்டை எழுதி கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா? அப்போ அந்த டெஸ்ட் எப்படி இருக்கும்? இட் வில் பி ப்ராக்டிக்கல் ஓரியன்ட். ஸோ அதுதான் காலேஜோட ஸ்டடிக்கும் இந்த ஐஐடி பிஎஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் டேட்டா சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷனுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். ஸோ அப்போ நம்ம காலேஜில் படிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னால் வந்து தியரிட்டிக்கலாக நம்ம பாஸ் ஆயிடுவோம், ரைட். ப்ராக்டிக்கலாக வந்து 1-2 ப்ரோக்ராமிங் இதெல்லாம் லாங்குவேஜஸ்லாம் கற்று வச்சுருப்போம். அதுக்கப்புறம் அதை தாண்டின வந்து ஒரு முயற்சி வந்து நமக்கு காலேஜில் கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இன்டர்ன்ஷிப்ஸ் கிடைக்காது, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அந்த டைமில் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ இது நான் வந்து சொல்கிறது எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னால் வந்து உங்களோட மைண்ட் செட்டையும் வச்சு தான் சொல்கிறேன். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வேகன்ஸாக வேணும், நமக்கு ஒரு வந்து தனிப்பட்ட ஒரு முயற்சி வேணும் அப்படிங்கிறவங்க இதில் நீங்கள் சேர்ந்து தாராளமாக படிக்கலாம். வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது வந்து வித்தவுட் ஐஐடி ஜேடபிள்யூ அதே மாதிரி எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் பரவாயில்ல +2ல். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எந்த வருஷத்தில் வேணால் இதை தொடங்கலாம். சரி, இப்போ தான் நான் இங்கே சேர்ந்துருக்கேன், அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், ஓகே, யூ கேன் ஸ்டார்ட். நான் இந்த வீடியோவை எதுக்காக இந்த டைமில் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த காலேஜ் 1 மாதம் எனக்கு பிடிக்கலன்னு போகாமல் இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜை எடுத்துகிட்டு 1 வருஷம் கழித்து டிஸ்கன்டினியூ பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. இட் இஸ் பியூர்லி கோயிங் டு அஃபெக்ட் யுவர் லைஃப். அப்புறம் 7.5ல் வந்து நான் நல்ல காலேஜ் கிடைக்கல சார், எனக்கு வந்து நான் வந்து அடுத்த வருஷம் அப்ளை பண்ணுறேன், அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. இட் இஸ் பியூர்லி வேஸ்ட். நீங்கள் இயர்ஸை தான் மாற்றிக்கிட்டே இருக்க முடியுமே தவிர உங்களுக்கு 7.5 அடுத்த வருஷம் போகிறதுனாலையோ 135 மார்க் எடுத்து அடுத்த வருஷம் போகிறதுனாலையோ நல்ல காலேஜெல்லாம் கிடச்சிடாது. திருப்பி நீங்கள் கவுன்சிலிங் போனீங்கன்னா இதே மாதிரி தான் சீட் ப்ராசஸ் நடக்கும், இதே மாதிரி தான் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 நடக்கும். அப்போ இதே மாதிரி தான் காலேஜஸ் கிடைக்குமே தவிர ஒன்றுமே மாற்றம் இருக்காது. மாற்றம் வந்து நம்மில் தான் மாறணும். இனிமேல் நீங்கள் 12th அந்த மார்க் எடுத்து முடிச்சிட்டிங்க, அது இதுக்கப்புறம் அது வந்து வேலிடிட்டி கிடையாது. இதுக்கப்புறம் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் சேர்றதுக்கு மட்டும்தான் அது வேலிடிட்டி. அதுக்கப்புறம் நீங்கள் இதில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, ஸ்டடீஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு பொறுத்து தான் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அமையும். அதுக்கான எக்ஸ்ட்ரா வேகன்ஸாக தான் நீங்கள் வந்து இந்த ஐஐடி பிஎஸ், தட் இஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் டேட்டா சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. சார், இதுக்கு எவ்வளோ செலவாகும்? இதுக்கு ஜஸ்ட்டு வந்து மந்த்லி 6,000. அப்போ நியர்லி வந்து 72,000 தான். 4 இயர்ஸ்க்கு சேர்த்து ஒரு 3 lakhsக்குள்ளே முடிஞ்சிடும். ஓகே சார், இப்போ நாங்கள் வந்து எங்களோட ஃபேமிலி பேக்வர்ட் ஃபேமிலி, எங்கள் அந்த அளவுக்கு ரெவன்யூ இல்லை அப்படின்னா 50 to 75% ஸ்காலர்ஷிப் இதிலே கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு சார். உங்கள் மதரோட இன்கம் பேஸ் பண்ணி அதையும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே இதை படிக்கிறாங்க. ஸோ முடித்த உடனேயே உங்களுக்கு என்ன ஆகும், யூ வில் பி சர்டிஃபைட் ஆஸ் அன் ஐஐடி அலுமினி. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஐஐடி டிகிரி வாங்குறீங்க, நீங்கள் ஒரு அலுமினி ஆஃப் ஐஐடி ஆகிடுறீங்க. நெக்ஸ்ட்டு இட் இஸ் உங்களுக்கான நெட்வொர்க் வந்து பெரிய நெட்வொர்க் யூ வில் பி கெட்டிங். ஸோ அதுலேயே உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து more than 100% ஐ கேன் டெல் யூ. அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து சார் எப்படி வந்து எங்களோட லேர்னிங் இது எப்படி இருக்கும் அப்படின்னால் வந்து ஒவ்வொரு செஷன்ஸுமே வந்து ப்ரீ ரெக்கார்டடாகவும் இருக்கும், ஆன்லைன் குவிஸ் இருக்கும், அதே மாதிரி வந்து வீக்கெண்ட் அசைன்மெண்ட்ஸ் இருக்கும், அப்புறம் 1-to-1 இன்ட்ராக்ஷன் வித் தி ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு உங்களோட எடுத்திருக்க ஏரியா டேட்டா சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸில் உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போய் நிறுத்தும். அது ரொம்ப முக்கியம். எல்லாருமே இன்றைக்கி இருக்க பசங்க எல்லாருமே வந்து என்னென்னா ஏஐ எடுக்கணும் சார், ஏஐ எடுக்கணும், என்னன்னே தெரியாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எங்களுக்கு வேணும் சார், டேட்டா சயின்ஸ் எடுக்கணும் சார் அப்படின்னு தான் போய் சேர்றீங்களே தவிர
கடைசியில் வெளியில் வரும்போதும் வந்து எதுக்காக அந்த கோர்ஸை எடுத்தோன்னு தெரியாமையே நிறைய பேர் வந்துடுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு பேட்ச் 2 பேட்ச் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நான் என்ன நீங்கள் எடுத்திருக்கீங்க, அந்த ஃபேக்கல்ட்டிஸ் எப்படி இருப்பாங்க, இப்போ நீங்கள் சேர்ந்துருக்க காலேஜஸோட ஃபேக்கல்ட்டிஸோட தரத்தை நான் கண்காணிக்க முடியாது, அது நீங்கள் தான் சொல்லணும். ஸோ அதோட லெவல் ஆஃப் குவாலிட்டி, அவங்களோட லெவல் ஆஃப் குவாலிட்டி எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்போ நமக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுனால நீங்கள் இன்னும் அப்லிஃப்ட்மெண்ட் ஆகலாம். ஸோ ஒரு 3 lakhs வந்து 4 yearsக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது மோர் தென் சஃபிஷியன்ட் தான். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களோட காலேஜோட எக்ஸ்பெண்டிச்சரோட இது கம்மி தான் நான் சொல்லுவேன். அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது யாருக்காக நான் சொல்கிறேங்கிறதையும் திருப்பி சொல்லிடுங்க. நான் யாரையுமே வந்து வற்புறுத்தவோ கம்பல்ஷன் பண்ணவோ இல்லை. இது யாருக்காக நான் சொல்கிறேன், நான் வந்து விருப்பப்பட்ட கோர்ஸ் எனக்கு கிடைக்கல, எனக்கு மெக்கானிக்கல் EEE சிவில் கிடச்சிருச்சு, எனக்கு வந்து விருப்பப்பட்ட காலேஜில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கல. ஸோ அந்த இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு 20,000 பேர் அதில் இருப்பீங்க. அவங்களுக்கான வீடியோ மட்டும்தான் இது. நான் திருப்பியும் சொல்கிறேன், எனக்கு நல்ல காலேஜில் செட்டில் ஆகிட்டேன் சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா யூ டோன்ட் வாண்ட் டு see this வீடியோ. சரியா? உங்களோட ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரி சேர்றதுக்கான வாய்ப்புகள் கிடச்சா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கம்மிங் டு த அப்ளிகேஷன், எப்படி இதை அப்ளை பண்ணுறது? ஐஐடி வெப்சைட்குள்ளே போயிட்டு ஐஐடி பிஎஸ் ப்ரோக்ராம்னு போட்டிங்கன்னா போதும், கூகுளில் இட் வில் ஆட்டோமேட்டிக்லி ஷோ. ஸோ டைமிங் எப்போலேருந்து இருக்குது அப்படின்னால் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் டைமிங் செப்டம்பர் 15th வரைக்கும் இருக்குது. ஸோ இன்றைக்கி தேதி வந்து செப்டம்பர் 8, இன்னும் ஒரு 7 நாள் டைமிங் இருக்குது அப்ளை பண்ணணும். சார் என்ன சார் படிக்கணும் அப்படின்னா, ஒரு குவாலிஃபயர் எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாம்ஸ்க்கான கொஷின்ஸை ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஐஐடி ஃபேக்கல்ட்டிஸே ஆன்லைனில் சொல்லி தருவாங்க. அந்த குவாலிஃபயர் எக்ஸாமில் நீங்கள் ஒரு 50% மார்க் வாங்கினீங்க, 50% வாங்கினீங்கன்னா போதும்னு நினைக்கிறேன். 50% வாங்கினீங்கன்னா யூ வில் பி குவாலிஃபைட் ஃபார் ஸ்டடியிங் பிஎஸ் ப்ரோக்ராம் இன் ஐஐடி. ஸோ இது வந்து பியூர்லி அண்ட் ஆன்லைன் ப்ரோக்ராம். ஹைப்ரிட்டில் வந்து நிறையா இருக்குது. நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுறது ஹைப்ரிட்டில் இருக்கலாம், டவுட் ஷேரிங் செஷன்ஸ் இருக்கும், இது மாதிரி வந்து இயர்லி. ஸோ அதெல்லாம் போய் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஐஐடி டிகிரி ரொம்ப ஈஸியான வழியில் கிடைக்கிறதுக்கு ஒரு அரிதான வாய்ப்பு இது. அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா வந்து பிஃபோர் 10 years 20 yearsலாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இல்லை. நம்ம ஐஐடி மெட்ராஸ் ஹேஸ் ஒன்லி இனிஷியேட்டட் இட். இன்னும் மற்ற ஐஐடிஸில் இன்னும் இது இனிஷியேட் பண்ணலை. ஐஐடி மெட்ராஸ் வந்து இனிஷியேட் பண்ணி எல்லாருக்குமே இன்றைக்கி ஐஐடிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இட்ஸ் அ பிக் பூன். ஏன்னா ஐஐடி ஜேடபிள்யூ எழுதி கிடைக்காம நிறைய பேர் வந்து நார்மல் காலேஜஸில் ஜாயின் ஆவாங்க, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸு, இல்லை டீம் யூனிவர்சிட்டியில் ஜாயின் ஆவாங்க, இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டடில் ஏதோ ஒரு காலேஜில் படிப்பாங்க. அவங்களுக்குலாம் பெரிய வந்து ஒரு வேலிட் பாயிண்ட். ஓகே, அதனால் வந்து எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே நான் கற்றுக்கிற ஒரு மனப்பக்குவத்தோடு இருக்கேன், எனக்கு கண்டிப்பாக டேட்டா சயின்ஸ் பற்றி இன்னும் அதிகமாக தெரியணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்காங்க. நீங்கள் ஃபைனல் இயர் முடித்ததுக்கப்புறம் வந்து 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து கோர்ஸ் கொடுத்து படிக்கிறது இட் இஸ் பியூர்லி வேஸ்ட். அதே மாதிரி இப்போ சேர்ந்த காலேஜ்லேயே உங்கள் படிப்பை தொடருங்க, ப்ளஸ் இந்த ஆக்டிவிட்டியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே பிஇ பிடெக் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பிஎஸ் டிகிரி ஐஐடியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அரிதாக இருக்குது. ரைட்? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இந்த ப்ராசஸை எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி அமௌண்ட் பே பண்ணுறது, ஸோ என்ன மாதிரி அந்த குவாலிஃபயர் எக்ஸாமில் என்ன மாதிரி இது இருக்கும், கொஷின்ஸ் எப்படி இருக்கும், என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க கேட்பாங்க, எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க, அந்த விஷயங்கள்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் who participated in TNEA and took some colleges. ஓகேவா, நீங்கள் நிறைய காலேஜஸ் எடுத்துருப்பீங்க, நல்லா படிங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இது கிடையாது, ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் எடுத்துக்கலாம் இந்த கோர்சஸை. ரைட்? ஸோ BS Data Science and Application is a wonderful unique program designed by IIT. Don't miss that opportunity. Finally, I am saying that. And don't worry about your காலேஜ் வேர் யூ ஆர் ஸ்டடியிங். அது திருப்பி நினச்சி பார்த்துட்ருக்காதீங்க. சொல்யூஷன் நான் சொல்லிட்டேன். இன்னும் வேறு ஏதாவது சொல்யூஷன் இருந்தாலும் ஐ வில் டெல் யூ. தேங்க்யூ.